அஸ்ஸலாமு அலைக்கும். தரம் 9 கணிதம் பகுதி 2 முதலாம் தவணைக்கான வினாத்தாள் பகுதி 2ல 4ஆம் வினா. ரவி என்பவர் அலங்கார பொருளொன்றை உற்பத்தி செய்ய 200 ரூபாவை செலவிடுகின்றார். அதனை வியாபாரி ஒருவருக்கு 220 ரூபாவுக்கு கொடுக்கின்றார். வியாபாரி அப்பொருளுக்கு 250 ரூபா குறிக்கின்றார். பொருள் சேதமடைந்ததன் காரணமாக குறித்த விலையின் 10% கழிவு வழங்குகின்றார். ரவிக்கு கிடைத்த லாபம். ரவி 200 ரூபாவுக்கு உற்பத்தி செய்த பொருளொன்றை 220 ரூபாவுக்கு வியாபாரிக்கு கொடுப்பாராக இருந்தார். அவருக்கான லாபம் 220 ரூபாவிலிருந்து 200 ரூபாவை கழிச்சோம் என்றால் ரூபா 20. ரவி பெற்ற லாப சதவீதம். லாப சதவீதம் என்றால் லாபத்தின் கீழ் உற்பத்தி செலவு அல்லது கொள்விலை 200 சதவீதம் பார்க்கறது 100க்கு 2 வெட்டிப்பட 20 2ஆல் பிரித்தோம்னா 10%. சேதமடைந்தமையால் வியாபாரி கொடுத்த கழிவு. வியாபாரி 250 ரூபாவுடைய பொருளுக்கு 10% கழிவு வழங்குகின்றார். அப்போ 250 ரூபாவுக்கு 10%ன்றது 100க்கு 10 வீதம்ண்டா 100க்கு 0.000 வெட்டிப்பட 1 தர 25 ரூபா 25 ரூபா வியாபாரி கொடுத்த கழிவு. 4வது வியாபாரி விற்ற விலை 250 ரூபா என்று குறித்த விலையிலிருந்து 25 ரூபா கழிவு வழங்கினால் அவர் விற்ற விலை ரூபா 225 ரூபா. கூடிய லாபம் பெற்றவர் யார்? ரவி பெற்ற லாபம். ரவியுடைய லாபம் ஏற்கனவே நாங்கள் கண்டுபிடிச்சோம் 20 ரூபா. வியாபாரியுடைய லாபம். வியாபாரி 220 ரூபாவுக்கு வாங்கி 225 ரூபாவுக்கு விற்றால் சேதமடைந்த பொருளை 220 ரூபாவுக்கு வாங்கி 225 ரூபாவுக்கு விற்றால் 5 ரூபா அவருக்கு கிடைத்த லாபம். ஆகவே கூடுதலான லாபத்தை பெற்றவர் ரவி. காரணம் 20 ரூபாவானது பெரிது 5 ரூபாவிலும். ஆகவே கூடிய லாபத்தை பெற்றவர் ரவி. 5வது வினா. காரணிப்படுத்துக. 5வது வினால முதலாவது காரணிப்படுத்துறதுக்கு எக்ஸ் கணம் சக 2xல பொதுவாக எடுக்கக்கூடியது. எக்ஸை பொதுவாக எடுத்தோம்னால் அடைப்புக்குள்ளுக்கு எக்ஸ் வர்க்கம் சக 2. அடுத்து 3 உறுப்புகளை கொண்ட கோவை மூவுறுப்பு கோவை. முதலாவதையும் கடைசியையும் பெருக்கினோம் என்றால் 18 எக்ஸ் வர்க்கத்தோட காரணி ஓர் 18 18 9 18 6 3 18. வேறு 18க்கு காரணிகள் இல்லை. 9 எடுக்கிறதுக்கு 6 3 பொருத்தமான காரணி சக 6 சக 3. இதுக்கு ஒரு எக்ஸ் இதுக்கு ஒரு எக்ஸ். நடு உறுப்புக்கு பதிலாக 9xக்கு பதிலாக இந்த காரணிகளை பிரதியீடு செய்யணும். அதான் மூவுறுப்பு கோவை. 3 உறுப்புகளை கொண்ட கோவை மூவுறுப்பு கோவை. எக்ஸ் வர்க்கம் சக 6x சக 3x சக 18. இப்போ 4 உறுப்புகள்லையும் முதலாவது 2லையும் பொதுவாக எடுக்கக்கூடியது எக்ஸை அடைப்புக்குழுக்கு எக்ஸ் சக 6 சக இது 2லையும் 3 பொதுவாக எடுத்தோம்னா எக்ஸ் சக 18ல் 3கள் 6 தடவை எக்ஸ் சக 6 ஒரு தடவை எக்ஸ் சக 3 வெளியில் உள்ள ஆக்கள் ஒரு தடவை காரணி. அடுத்தது 3வது வினால 4 உறுப்புகள் தரப்பட்டிருக்குது. 2 2ஆக பிரித்தோம்னா முதலாவதுல பொதுவாக எடுக்கணும் ஏய எக்ஸ் சய யாரும் இல்லாட்டி 1 சய இதில் பொதுவாக எடுக்க காரணி இல்லை. 1 பொதுவாக எடுக்கணும். அப்போ எக்ஸ் இது சயவாக இருந்தால் இந்த குறியீடு மாறும் சய 1. இது ரெண்டும் ஒரே மாதிரி கட்டாயம் வரணும். அப்போ எக்ஸ் சய 1 ஒரு தடவை வெளியில் உள்ள ஆக்கள் ஏ சய 1. அடுத்த வினா எக்ஸ் வர்க்கம் சய 4க்கு பதிலாக 2ன் வர்க்கம் எழுதலாம் y வர்க்கம். இதை விரிச்செழுதினா எக்ஸ்
சய 2y ஒரு ஜோடு, எக்ஸ் சக 2y ஒரு ஜோடு. அடுத்த பி பகுதி ஏ சமன் 2, பி சமன் 3/5, சி சமன் சய அரை எனின் 3a சய 5, பி சக 3, சியின் பெருமானம் 3 தர ஏக்கு பதிலாக 2 சய 5 தர பிக்கு பதிலாக 3/5 சக 3 தர சிக்கு பதிலாக சய 1/2 3 6 சய 5ம் 5ம் வெட்டிப்பட 3. இது சக இது சய மாறி வந்தால் சய வெட்டேலாம். 3 3/2 6ல் 3 கழிச்சேலும் 6ல் 3 கழிச்சோம்டா விட 3. 3லிருந்து கழிச்சோணும் 3/2. எந்த ஒரு எண்ணுக்கு கீழே யாரும் இல்லாட்டி உண்டு பூமாசி 2 இதை 2ஆல் பெருக்கணும்டா இதையும் 2ஆல் பெருக்கணும். 3 6/2 சய 3/2. 6ல் 3 கழிச்சோம்டா 3. 3/2 இது முறைமையில்லா பின்னத்தை கலப்பு பின்னமாக மாற்ற 3 வகுக்கோணும் 2ஆல் 1 2 2 மீதி உண்டு. மீதி தொகுதி எண்ணாகவும் பகுதி எண்ணை பார்த்து எழுதிட்டு விட முழு எண்ணாகவும் எழுதினா 1/2 அதுக்கான விடை. அடுத்த பகுதிக்கு போவோம். 6வது வினா எக்ஸின் பெருமானத்தை காண்க. எக்ஸ் இருப்பது நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. இது முழுவதினதும் கூட்டுத்தொகை 180. அப்போ எக்ஸ் சக 35 சக பொட்டி வந்தால் 90 சமன் கூட்டினால் 180 பாகை. 90ஐ 35ஐயும் கூட்டினால் 125 பாகை சமன் 180 பாகை. எக்ஸை கண்டுபிடிச்சதுக்கு சக 125 அங்கால போனால் சயவாக மாறும். 180 சய 125 பாகை. எக்ஸ் சமன் 10ல் 5 கழிச்சால் 5, 7ல் 2 கழிச்சால் 5, 1ல் 1 கழிச்சால் 0, 55 பாகை. பி உருவில் ஏயின் பருமனை காண்க. இது ஒரு தரமெட்டுக்குரிய வினா. நாட்பக்கல் ஒன்றிட அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360. இந்த நாட்பக்கல் அகக்கோணங்கள் ஒரு ஏ 3a 3a 2a 3aயும் 3aயும் 6a 2aயும் 8aயும் 1aயும் 9a 9a சமன் 360. நாட்பக்கல் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360. ஏயை கண்டுபிடிச்சதுக்கு பெருக்கல் 9 அங்கால போனோம்னா பிரித்தலாக மாறும். 360 பிரிச்சோணும் 9ஆல். ஏ சமன் 36ல் 9கள் 4 முறை 40 பாகை. அடுத்த வினா சி ஏபிக்யூவின் ஒன்றுவிட்ட கோணச்சோடி ஒன்றை பெயரிடுக. ஏபிக்யூ இந்த கோணத்துக்கு ஒன்றுவிட்ட கோணம் இது பிக்யூடி. பிக்யூடி கோணம். அடுத்தது பிக்யூடியின் பருமனை காண்க. இந்த பிக்யூடியோட பருமனை கேட்குறேன். இது 65 பாகைனா இதுவும் 65 பாகை. பிக்யூடியின் பருமன் 65 பாகை. சிக்யூஒய்யின் பருமன் சிக்யூஒய் இதுவும் 65 பாகை. காரணம் குத்தெதிர் கோணங்கள். இது 2 மொத்த கோணங்கள் ஒன்றுக்கொன்று சமன். இது 2 நேர்கோடுகள் ஒன்றை ஒன்று வெட்டி செல்லும் போது உருவாகிறது குத்தெதிர் கோணங்கள் ஒன்றுக்கொன்று சமன். அடுத்து இந்த வினாத்தாளோட கடைசி வினா டி பகுதி. எக்ஸின் பெருமானம் காண்க. இதில் சமாந்தர கோடுகள் உண்டு. நடுவில் ஒரு சமாந்தர கோடு இல்லை. அப்போ நாங்களாக ஒரு சமாந்தர கோடு வரைஞ்சோம் என்றால் இது நடுவாக. அப்போ 2 சமாந்தர கோடுகளை ஒரு குறுக்கு கோடி வெட்டும்போது உருவாகிற கோணங்கள் நேய கோணங்கள், ஒத்த கோணங்கள், ஒன்றுவிட்ட கோணங்கள். நேய கோணங்களின் கூட்டுத்தொகை 180, ஒத்த கோணங்களும் ஒன்றுவிட்ட கோணங்களும் சமன். அப்போ இங்கே நேய கோணங்களில் 130ம் இதுவும் நேய கோணங்கள். நேய கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. அப்போ இந்த கோணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு
இந்த கோணம் காணலாம். அந்த கோணத்தை காண்றதுக்கு வேறொரு நிறத்தால் குறித்து காட்டுறேன். இந்த கோணம் நேயக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180. 180லிருந்து இந்த 130 கழிச்சோம் என்றால் இந்த கோணத்தின் பருமன் 50 பாகை. இந்த கோணத்தை கண்டுபிடிச்சதுக்கு இந்த கோணத்தை கண்டுபிடிச்சதுக்கு அதுவும் நேயக்கோணங்கள் 180 பாகையிலிருந்து இந்த கோணம் 120 கழிச்சோம் என்றால் இது 60 பாகை. அப்போ எக்ஸ்ட மொத்த பருமன் எக்ஸை கண்டுபிடிச்சதுக்கு இது ரெண்டையும் கூட்டணும். எக்ஸ்ட பருமன் காண்றதுக்கு இந்த ரெண்டு கோணத்தையும் கூட்டணும். அவை எக்ஸ் சமன் 50 பாகை சக 60 பாகை கூட்டினோம்டா எக்ஸ் சமன் 110 பாகை. எக்ஸ்ட பெருமானம் 110 பாகை. இத்துடன் இந்த வினாத்தாளுக்கான விடைகள் அனைத்தும் முடிவடைகின்றது.